வெல்கம் டு செந்தூரன் சமையல். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பிரியாணிக்கு செய்கிற தயிர் பச்சடி நார்த் இந்தியன் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளியை 2ஆக கட் பண்ணி அதனோட சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறணும். சீட்ஸோடு போட்டோம்னா ரைத்தா சீக்கிரமாக தண்ணி ஆகிடும். அதே மாதிரி க்ரீன் சில்லியை 2ஆக கட் பண்ணி அதனோட சீட்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ரைத்தா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: தயிர் 2 கப், பெரிய வெங்காயம் 2 சின்னதாக கட் பண்ணது, இது சீரகத்தை வறுத்து பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறணும். இது பிளாக் சால்ட்டு, ஆப்ஷனல் தான், நம்ம நார்மல் சால்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். மாதுளம்பழம் பாதி, ஒரு கேரட் துருவினது, இது ஏற்கனவே கட் பண்ண தக்காளி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, இது கிரீன் சில்லி ஏற்கனவே கட் பண்ணது, ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு தயிரை ஆட் பண்ணிப்போம். தயிரோட கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், தக்காளி, துருவின கேரட், கிரீன் சில்லி, மாதுளம்பழம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதோட பிளாக் சால்ட்டு 1/2 டீஸ்பூன், சீரக பவுடர் 1/2 டீஸ்பூன், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இது எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சீரக பவுடரும் 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்துருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நார்த் இந்தியன் ஸ்டைலில் கர்ட் ஆனியன் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு.